முத்தரையர் சமூகத்தை சேர்ந்த 200 மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி திட்டத்தில் இடம் ஒதுக்கப்படும் என மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு வெண்கல சிலை அமைக்கப்படும் என பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்கவாயில் அருகே தமிழர் தேசம் கட்சி சார்பில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தமிழர் தேசம் கட்சியின் நிறுவன தலைவரான கே செல்வகுமார் ஏற்பாடு செய்திருந்த அந்த பொதுக்கூட்டத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பெரம்பலூர் மக்களவை தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் கட்சியை வலுப்படுத்தவும் அடையாளம் காண செய்யவும் தேர்தல் நேரத்தில் சரியான முடிவை தமிழர் தேசம் கட்சியின் நிறுவன தலைவரான கே செல்வகுமார் எடுத்திருப்பதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கேற்பது பெருமைக்குரிய விஷயம் என குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டில் முத்தரையர்கள் பெரிய அளவில் இருந்து கொண்டு அரசியல் அடையாளம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு கொடி பிடித்துக் கொண்டு சேவகம் செய்த நிலை மாற வேண்டும் என பாரிவேந்தர் பேசினார். அதற்காக சரியான நேரத்தில் தமிழர் தேசம் கட்சியை தலைவர் கே செல்வகுமார் ஆரம்பித்திருக்கிறார். நாட்டை பிரதமர் மோடி சிறப்பாக ஆட்சி செய்து வருவதால் உலக நாடுகள் இந்தியாவை பெருமையோடு பார்க்கிறது என புகழாரம் சூட்டினார். தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் தமிழர் தேசம் கட்சி சார்பில் முன்வைத்த 2 கோரிக்கைகளையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் என வாக்குறுதி அளித்தார். தனது சொந்த நிறுவனங்கள் மூலம் கிடைத்த வருவாயிலிருந்து கடந்த முறை ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த 1200 மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி வழங்கியதாக சுட்டிக்காட்டிய டாக்டர் பாரிவேந்தர், அதில் படித்த மாணவர்கள் பொறியாளர்களாக வணிக மேலாண்மை, வேளாண் பொறியியல், சட்டம் உள்ளிட்ட துறைகளில் படித்து பட்டம் பெற்று முன்னேறி இருக்கிறார்கள் என தெரிவித்தார். இந்த முறை இலவச உயர்கல்வி திட்டம் தொடரும் என தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர், அதில் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்த 200 மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் மாமன்னர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு வெண்கல சிலை அமைத்துக் கொடுப்பேன் என டாக்டர் பாரிவேந்தர் வாக்குறுதி அளித்தார். 2019 தேர்தலில் நான் போட்டியிடுகிற பொழுது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து 1200 பேரை ஏழை எளிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவச உயர்கல்வி தருவேன் என்று சொன்னேன். அதை செய்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இன்ஜினியரிங் படித்தார்கள், சட்டம் படித்தார்கள், MBA படித்தார்கள், விவசாய கல்லூரியில் பட்டம் பெற்றார்கள். அதை பார்க்கிற போது அவங்களே மக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், இவர்கள் கூட அரசியலில் இருக்கிறார்கள் நினைத்தால் கடைசியாக பட்டம் பெறுகிற அளவுக்கு அந்த கட்சி இவ்வளவு உதவி இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். அந்த வகையில் 1200 பேர் கொடுக்கிற அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நீ விரும்பியபடி அந்த 200 அந்த சீட்டு உங்களுக்கும் உயர்கல்வி படிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன்.